வெளிநாடு போயிட்டேன் மேடம். வெளிநாடு இருக்கும்போது இந்த பையனுக்கும் மனோஜ் இன்னும் வெளிநாட்டில் இருக்கணும் மேடம். உங்க 2 பேருக்கும் திரும்பி தொடர்பாக இருக்க முடியாது. எனக்கு திரும்பின்னா முன்னாடி இருந்திருக்கு மேடம். முத போனியே கள்ளக்காதலா? அது எப்படி தெரியும்? நான் லவ் பண்ணதுக்கு முன்னாடி அந்த பையனை லவ் பண்ணிருக்கேன் மேடம். சரி, சும்மா நாங்கள் வளர்ந்தேன் அந்த வயசுலலாம் வருது நினச்சிட்டு நானும் அதுக்கு வந்து அது நான் பெருசு பண்ணல மேடம். இஷ்டப்பட்டு ஒரு இடத்த விலைக்கு வாங்கி அங்க அஸ்திவாரம் தோண்டி பாலை காய்ச்சி வாஸ்து பார்த்து வீடு கட்டி அதுக்கப்புறம் அங்க குடி போறதை விட ஏற்கனவே கட்டி வச்சிருந்த வீட்டுல குடி போய் கப்புறம் படுத்தா வசதியா இருக்கு இல்லைங்களா? நான் சும்மா என் ஊருக்கே வந்துகிட்டு இருக்கா ஏட்டி விட்டா பேசுவாப்புல மேடம். அதுக்காக நான் மட்டும் கிட்ட போய் இப்படி நைட்ல எங்கேயாச்சும் கிட்ட போய் கை வைக்க போனா ஒண்ணுமே சொல்லல. நைட்ல எங்கேயாச்சும் கிட்ட போய் கை வைக்க போனா ஒன்று பார்த்தா எனக்கு அறுபது இருக்கு, நீ கிட்ட வராதுன்னுவாப்புல மேடம். அதெல்லாம் முடியல கம்முன்னு போய் படுத்துவோம் மேடம். சாப்பாடு கூட போட்டு விட மாட்டேன், நானே சட்டை நானே தடுத்துப்பேன். சாப்பாடுலாம் நானே போட்டு சாப்பிடுவோம் மேடம். பாசமே இல்லாம ஆயிடுச்சு. ஆமாம் மேடம். தோசை வைடி. கல் இருக்கு, மாவு இல்ல. அப்ப கஞ்சியாச்சு ஊத்திரி வெண்ணமாவள. ஊறுகாய் இருக்கு, கஞ்சி இல்ல. 6 வயசு ஆகுது மேடம் பையனுக்கு. பையனை நினைக்கல புள்ளியை நினைக்கல மேடம். சுகத்தை தான் அவங்க நினைச்சிட்டு இப்படி ரவுண்டிங்ல வந்துட்டு இருக்காங்க மேடம். எல்லாம் என் புருஷன் தான் காரணம். புருஷனாலே பிரச்சனை தானே, என்ன பண்ணா? நைட்டு 12 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வரணும்னு சொல்றான். யாருமா அப்புக்குட்டி? அப்புக்குட்டி அண்ணனா வேணும். அப்புக்குட்டியோட தங்கச்சி தான் மேடம். மேடம் என் பையன் சொன்னான் மேடம். நம்ம 2 பேரையும் அண்ணன் தங்கச்சிக்கு நினைச்சு ஏமாத்திட்டு இருக்கான். அப்பு வந்து டெய்லியும் மம்மி வந்து காலிக்கு வரும். அப்பு மம்மி மிஸ் கால் கொடுக்கும். அப்பு வந்து பேசுவான், என்ன அண்ணின்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லுவோம். மம்மி அவர் ஊருக்கு தான் போயிருக்காரு. யாராவது வெளியே பார்த்து போறாங்க. உண்மையை பேசு, உனக்கு என்னதான் பிரச்சனை? அவர் சொல்றாரு வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தல சொல்றாரு. கேட்டாங்க மேடம். மேடம் ஹரிச்சந்திரன் கூட அப்பப்ப பொய் சொல்லிருக்கலாம். அது வரலாற்றின் பக்கங்களுக்கு வராம போயிருக்கலாம். ஆனா எனக்கு ஒரு நாக்கு ஒரு சொல். எதுவுமே நீ என்கிட்ட கேட்கவே இல்லையா? உண்மையை மட்டும் தான் இங்க பேசுறேன். வரதட்சணை கேட்டா இன்னொரு புருஷன் தேடிப்பாங்களாமா? எஸ். இல்ல மேடம், எனக்கு இவங்க எதுவுமே செய்யவே மாட்டாங்க மேடம். வேலைக்கே போக மாட்டாங்க. எனக்கு பிள்ளைக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க மேடம். யோ, வீட்டுக்கு காசு கொடுக்காத புருஷன் பேரை 1000 தடவை சொல்லுவேன். சுபையா பாண்டியா, சுபையா பாண்டியா, சுபையா பாண்டியா. சாப்பிடறதுக்கு கூட கொடுக்க மாட்டாங்க. எதுவுமே இல்ல மேடம். ஏதாவது வேலைக்கு போனா என்ன அப்படின்னு கேட்டா, ஃப்ரீயா கொடுக்குற அரிசி இருக்கு, அப்புறம் ஏன் நான் வேலைக்கு போகணும்? என்னமாடா நீ? நீங்க 2 பேரும் லவ் பண்ணீங்களாமே? இல்ல மேடம், சும்மா தான் மேடம். நான் விளையாட்டா பேசினேன் மேடம். அவன் ஏன்டி அப்ப கல்யாணம் பண்ண? சரி அப்பா பண்ணுங்க. இந்த பொண்ணு தான் மேடம் என்கிட்ட லவ் பண்ண சொன்னது முன்னாடியே. நான் சத்தியமா சொல்லவே என்ன இல்ல விட்டுட்டு நீ கல்யாணம் பண்ணா நான் உடனே செத்துருவேன்னு சொன்னது மேடம். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். சரி, உங்க 2 பேருக்குள்ள ஒத்து போகாதா? ஒத்தே போகாது மேடம். ஏன்? இன்னொருத்தர் கிடைச்சதுனாலயா? கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. இல்ல மேடம், அதுக்கு முன்னாடியும் அப்படிதான் மேடம். இது மனோஜ் தானா அப்புக்குட்டி, இல்ல இது வேற அப்புக்குட்டியா? மனோஜ் தான் மேடம். இல்ல மேடம், இது வேற பூட்டி மேடம். என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா, யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலையடா. இதெல்லாம் எப்படா முடியும்? 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்ல. நிஜமாவே நீங்க லவ் பண்ணல? இல்ல மேடம் பேரு இப்ப அம்மா சீட்டை லவ் பண்ண மாட்டாங்க. ஆசான்னு பேர் வச்சுக்கோங்க மேடம். பச்சை குதிரை வந்து கூட காட்டணும் மேடம். ஏன் அவர் பிடிக்காம ஆச்சு? அப்புறம் சும்மா ஐயர்கிட்ட அர்ச்சனை சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே மச்சான். என் நம்பர் எப்படி மேடம் தெரியும்? லவ்வே பண்ணல. கால் கொடுப்பாங்க, நான் ஃபோன் பண்ணுவேன் மேடம். லவ்வே பண்ணல, சும்மா தான் சும்மா தான் மேடம் நான் பேசினேன். என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு? அம்மா கூப்பிடுவாங்க மேடம். நான் ஃபோன் பண்ணலன்னா வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சு பிரச்சனை. எங்க அண்ணன் ஏற்கனவே நல்லா போய் பேசுற, சூப்பரா போய் பேசுற. இல்ல அப்படியாமா, ரொம்ப நன்றிமா. நீ மனோஜோட பழகினது உனக்கு செலவுக்கு காசுக்காக தானே? இல்ல மேடம், மனோஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடலாம். இப்ப மனோஜை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? எதுக்கு இந்த பையனை லவ் பண்ண? என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். நீ ஒரு திருமணம் பண்ணி அவருக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்க, 2 பசங்களை பெற்றிருக்க, தெரியுமா உனக்கு? நல்ல ஞாபகம் இருக்கா? ஹாஸ்டலுக்கு எப்படி காசு கொடுக்குற? ஹாஸ்டலுக்கு மனோஜ் அனுப்பணும். தெரிஞ்சுக்கிட்டியா? இப்போ உனக்கு சாப்பாடு செலவெல்லாம் எப்படி அனுப்புவார மனோஜ்? அனுப்புவாங்க மேடம். உனக்கு அக்கௌண்ட் இருக்கா? இருக்குங்க. வாடா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஊரை விட்டு ஓடி போய் கெட்டு நாசமா போய் சீரழிவா. நடந்தது என்ன குற்றம்னு டிவியில குடும்பத்தோட உட்காந்து அழுகிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளோ நாளா மனோஜ் காசு கொடுக்குறாரு? ரொம்ப வருஷமா கொடுத்து
அவன் தானே அவன் பொண்டாட்டியா 1 வருஷமா வச்சிருக்கான். ஐயோ வெளிநாட்டுக்காரன் பூரா தெரிஞ்சு வச்சுக்க, வீட்டுக்கு அடிக்கடி வந்து பண்ண தெரியாம அடுத்த ஜாதியை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. அவர் காசு கொடுக்குறாருன்னா புருஷனை குழந்தைங்களை விட்டு அவரோட போயிடுவியா? அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். சரி, 6 வருஷமா பழகுறீங்க, 8 வருஷம் ஆச்சு இந்த பொண்ணு கல்யாணம் ஆகி. ஆமா மேடம். கல்யாணம் ஆன பொண்ணோட ஏன்பா தொடர்பு வச்சுக்கிறீங்க? இப்போ ஆலையில ஓடுற கரும்புல அடிக்கரும்பா இருந்தா என்ன, நுனிக்கரும்பா இருந்தா என்ன, நமக்கு வேண்டியது வெள்ளம் தானடா கோமிடி தலையா. நான் முன்னாடி ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசிட்டு தான் மேடம் இருந்தேன். எல்லாத்துக்கும் காரணமே அவன் தான் மேடம். இன்னும் 2 பேரும் சேர்த்து சொல்லி சொல்லி ரொம்ப ஆசையை மூட்டி விட்டுது அவன் தானே. என்னை வாழ வைக்கும் தெய்வமே, நீ விட்டு சென்ற பாதையில் என் பயணம் தொடர்கிறது. இல்ல, நீங்க மாமன் பொண்ணுன்னா முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? எதுக்கு அந்த பொண்ணை வெளியே கல்யாணம் பண்ண விட்டீங்க? மாட்டுனாடா மானஸ்த. அது அவங்க அப்பா பண்ண தப்பு மேடம். அது நான். ஓ, அப்ப கல்யாணம் ஆன இன்னொருத்தரோட மனைவியோட நீங்க தொடர்பு வச்சுப்பீங்களா தம்பி? வசதிக்கு இல்லாட்டாலும் அசதிக்கு போட்டுக்கலாம்ல. செய்யறது எல்லாமே அந்த பையன் ஒண்ணுமே செய்யல. நான் தான் மேடம் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறேன். இன்னொருத்தரோட பொண்டாட்டிக்கு நீங்க எங்க பண்றீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. உங்களுக்கு பசங்க வேண்டாமா? வேணும் மேடம். பசங்க வேணும். உங்களுக்கு பசங்க வேணுமா, மனோஜ் வேணுமா? வேணும். தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரத்தை பூரா தீய வச்சு கொளுத்திட்டாயா? ஏமானம் போனாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு தமிழ மானத்தை காப்பாத்துற கண்டி இவரை வெட்டி ஆகணும்டா. சரி, பசங்களுக்கு ஒரு வழி சொல்லு. பசங்களை நான் பார்த்துப்பேன் மேடம். உனக்கு ஒன்னையே பாத்துக்க முடியல, நீயே இன்னொருத்தரை சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்க. கரெக்டா கேக்குறாயா? என்ன வித்தியாசம் உங்க 2 பேருக்கும்? ஏன் இவரை பிடிக்கல, அவரை பிடிக்கிறது சொல்றேன். மச்சான், அவ ஏன் உன்னை வேணான்னு சொல்றான்னு உனக்கு தெரியுதா? அதுதான் புரிய மாட்டேங்குதுடா. ஏன்னா நீ அவளுக்கு வேணாண்டா. எதனால? ஏன் அவர் மேல அவ்வளவு நம்பிக்கை இவர் மேல இல்ல? இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. அந்த அளவுக்கு செய்வாங்க, பேசுவாங்க. காசு கொடுப்பாரா? செய்யறது பேசுறது எல்லாமே நல்லா. அக்கா யாருக்கா இவரு இப்படி பம்பறாரு? புள்ள என்கிட்ட இருக்கும் மேடம். இருக்காது, 2 நாள் பார்த்துப்ப, 1 வாரம் பார்த்துப்ப, அதுக்கப்புறம் என் அடுத்தனோட போகும்போது அது உனக்கு தேவையில்ல. என் புள்ள என்னோட இருக்கட்டும் மேடம். 2 புள்ள. ஒரு காலத்துல நீங்க 2 பேரும் லவ் பண்ணவங்க தானே? அந்த காதல் எங்க போச்சு? அப்ப அது காதலே இல்லையா? ராத்திரி பகலுமா உழைக்கிற காரணத்தினால ஒரு நாள்ல இல்ல சில நாள்ல உன்கிட்ட ஒரு நல்ல கனவுல நடக்க முடியாம போயிருக்கலாம். அதுக்காக அந்த கேப்ல ஆனா இந்த பொண்ணோட கேஸ்ல ரொம்ப அநியாயம் பண்ணிருக்கா. அவ 6 வருஷமா இன்னொருத்தரோட தொடர்புல இருந்திருக்கா. இப்படி குண்டாங்குறியா போனீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிருந்தி, ஆக்சிடென்ட் ஆயிரும். ஓட்டுறவர் ஒழுங்கா ஓட்டுனா எதுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது? ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். காரணம் கேட்டா அவர் குடிச்சாரு, அவர் இது பண்ணாரு, அவர் டவுரி கேட்டாரு, அப்படி இப்படி சொல்றா. அதானே உலக வழக்கம். எல்லாம் ஒரு ரீசனே கிடையாது. அவர் மத்த பொண்ணுங்களோட பேசுவாரு, அதனால நான் பேசினேன்னு சொல்றா. அதுவும் ஒரு ரீசன் கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. ஆனா எப்படி ஒரு ஆம்பளை தப்பு பண்றாரோ அதே மாதிரி பொம்பளைங்களும் அது பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, இல்ல பண்ணிட்டு இருக்காங்களா இப்ப வெளியில தெரியறதான்னு எனக்கு தெரியல. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.